விபூதி குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ப்ளூ கலர்ல முருகப்பெருமான் தன்னுடைய தலையில மயில் தொகையை வச்சுட்டு எனக்கு ஒரு காட்சி கொடுத்தார். பின்னாடி இருந்ததா ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன். அது முருகப்பெருமான்னே எனக்கும் ஃபர்ஸ்ட் தெரியாது. அந்த பையனுக்கு வந்து ஒரு 16, 17 வயசு இருக்கும். அந்த பையன் விபூதி எடுத்துட்டு என் நெத்தியில வந்து விபூதி இட்டுட்டு அப்புறம் என் தலையை இப்படி தேய்ச்சி கொடுத்தாரு. தலையை தேய்ச்சி கொடுத்துட்டு என்னுடைய முடிய இப்படி வகுடு எடுப்போம் இல்லையா, அப்படி பிரித்து காமிச்சார். யூஸ்வலாக நம்மளுடைய உச்சந்தலைக்குள்ள நம்ம தலையை பார்க்க முடியாது. ஆனால் முருகப்பெருமான் எனக்கு அப்போது ஒரு காட்சி கொடுத்தார். அந்த காட்சி எப்படி இருந்துச்சுன்னா, என்னுடைய இதை இப்படி பிரிக்கும்போது இந்த முடிகள் எல்லாமே மயில் தொகையாக இருந்தது. எல்லாமே மயில் தொகை, எல்லாமே மயில் தொகை. சரியா, முடியே இல்லை, மயில் தொகை மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணி மறுபடியும் அந்த முடியை கொண்டு போட்டு விட்டார். அந்த நேரத்தில் எனக்கு புரியல. ஆனால் அந்த இடம் எங்கே இருக்குன்னு தான் நான் தேடிட்டு இருந்தேன். அதுவும் 1 வாரம் 2 வாரம் தேடிப்பேன். 2 வாரத்துக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. ஏன்னா நான் சிங்கப்பூரில் இருக்கேன். ஊரில் எங்கே என்ன எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியலை. ரொம்ப கம்மியான கோவில்களுக்கு தான் நான் போயிருக்கேன். அந்த கோவிலில் 2 வாரத்துக்கு அப்புறம் நான் கண்டுபிடிச்சேன். அது மருதமலையில் இறைவன் எனக்கு காட்சி கொடுத்தார். எப்படி கண்டுபிடிச்சேன்னா, அந்த மருதமலை மாமுனி முருகையான ஒரு பாடல் வரும். அதில் இந்த காட்சியை காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு வருடத்தினுடைய கடைசியில் நான் வந்து இந்தியாவுக்கு வருவேன். இந்தியாவுக்கு வரும்போது நான் இது மருதமலையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கெஸ்டில் நான் போயிட்டு பார்த்தம்போது இறைவன் காமிச்ச அத்தனையும் அங்கே இருந்துச்சு. இறைவன் இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, இறைவன் கிட்ட இருந்து தீட்சை நான் வாங்கியிருக்கேன். இது மூலமாக முருகப்பெருமான் அவருடைய அடிமையாக என்னை ஏற்றுக்கிட்டாரு. அவர் என்ன அவருடைய சிஷ்யையாக எடுத்துக்கிட்டாரு. அதை நான் பரிபூரணமாக உணர்றேன். ஏன் பரிபூரணமாக உணர்றேன்னா, இப்போ இந்த வகுப்பை ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா, இந்த வகுப்புல நான் எதுவுமே செய்ய கிடையாது. என்னுடைய சிந்தனையில வரக்கூடிய அந்த சொற்கள் எல்லாமே முருகப்பெருமான் தான் கொடுக்குறாரு. அந்த சொற்களை வச்சு நான் உங்களுக்கு சொல்ல